அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேயே ஹெல்த்தியாக மிக்சர் செய்து நாங்கள் கடையில் வாங்கினோம்னா ஒரு எண்ணெயில் பழைய எண்ணெயில் பொரித்த பொருட்களாக இருக்கும். அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேயே மிக்சர் எப்படி செய்கிறேன்னு பார்த்து செய்து சூப்பராக வந்திருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருந்தது. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் அதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரம் கொண்டு எடுத்துருக்கிறேன். இதில் கோதுமை அவிக்காத பச்சை கோதுமை அரைச்சுண்டு கோதுமை எடுக்கிறேன். அதே சுண்டால் 3/4 சுண்டு கடலைமா எடுத்துருக்கிறேன். சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கோதுமை கடலைமா உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ நான் இதுக்குள்ளேயே ஓமம் போடாமல் நான் ஓமத்தை சுடுதண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டு அந்த சுடுதண்ணியில் இப்போ நான் உங்களுக்கு இந்த முறுக்கு குழச்சி காட்ட போகிறேன். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை இதுக்குள்ளே விட்டு ஊற விட்டுருக்குறேன். 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இதை வடிச்செடுப்பேன். என்னென்னு சொன்னால் அப்புறம் முறுக்குரலில் போட்டு சில வேளை அதுக்குள்ளே தேங்கி நின்று வடியாக புளியெல்லாம் போயிடும். அதுக்காண்டி தான் நான் இந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வடியாக சரியான பதத்துக்கு தண்ணியை விட்டு குழச்செடுப்பேன். நல்ல கொதி தண்ணி தான் விடுறேன். பாருங்கள் இப்படி ஆவி போகுதுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் கையாலே மறுக்க குழச்செடுப்பேன். அப்போ தான் வடிவாக குழவட்டுறோம். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சு பொரிச்செடுக்க போகிறேன். அதுக்காண்டி நான் அடுப்பு மூட்டுறேன். பாத்திரம் ஈரம் காஞ்சதும் இதுக்குள்ள தேங்காய் எண்ணெயெல்லாம் பொரிச்செடுக்க போகிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இப்போ எண்ணெய் கொதிச்சதை நான் முறுக்குரலால் புளிஞ்சு முறுக்கு மிக்சருக்கு தேவையான முறுக்கு புளிஞ்செடுக்க போகிறேன். இது ஒரு நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிடும். எனக்கு முதலாவது அப்படி தான் கருகி வந்தது. அதனால் நான் உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. படக்கண்டு மெட்ட பக்கம் திருப்பி 2 பக்கம் வேகின உடனே இறக்கிடணும். மெட்ட பக்கம் திருப்பி வேக விடுவோம். வேக விட்டு இறக்கி எடுப்போம். நான் ஒரு பேப்பர் தட்டெல்லாம் போடுறேன். அதான் நான் உங்களுக்கு காட்டினான்னு என்ன சொன்னேன். எண்ணெயில் செய்கிற பொருட்கள்லாம் பேப்பர் தட்டில் போட்டு எண்ணெயை கொஞ்சம் உறிஞ்சி எடுக்கும். அதுக்காண்டி தான் பேப்பர் தட்டில் போட்டிருக்கேன். இப்படி எல்லா முறுக்களையும் நான் அப்படி சுட்டி எடுத்துருக்கிறேன். எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நான் தேவையான மிக்சருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா பொரிக்கிறேன். இப்போ இது கடலைப்பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஏற்கனவே ஊற விட்டுருந்தேன் நான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாத்தன்மையாக கடலைப்பருப்பு இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கடிபட கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க முறுக்குகளை கையால் நசிச்செடுக்கிறேன். அப்படி முழுவதும் கையாலேயே நசிக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருக்கும். கடலை மாவு சத்தும் தானே. இப்போ அந்த அடையில் எனக்கு இது கடலைப்பருப்பு பொரிஞ்சிட்டுது. இதை இறக்கி எடுப்பேன். அடுத்த கடலை இதுக்கும் நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுருந்தேன். நான் ஊற விட்டால் தான் எங்களுக்கு நல்ல சுவையான கிறிஸ்பியானதாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கடிபட கஷ்டம். அதுக்காகத்தான் இதுக்கு மேலே விட்டோம்னா கரகிடும். அதால் உடனே இறக்குறேன். பாருங்க நல்லபடியாக பொரிஞ்சிருக்குது. அடுத்த கச்சான். இது பச்சை கச்சான் கழுவிட்டு இப்படியே தண்ணிக்குள்ளே போடுறேன். ஊற ஒன்றும் விடையில்லை. ஒவ்வொன்றும் பேப்பரில் போட்டு தான் இதுக்குள்ளே போடுறேன். பாருங்க எண்ணெயை உறிஞ்சி எடுக்கணும்ன்றதுக்காண்டி. அடுத்த கச்சானம் பதமாக பொரிச்செடுக்கணும். இல்லாட்டி கருகீரம். இப்போ பாருங்க பொரிச்செடுத்துருக்கிறேன். அடுத்த கறிவேப்பிலை மரத்தில் ஆஞ்ச கறிவேப்பிலை கழுவி போட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதையும் பொரிச்சாச்சு. இதையும் இதுக்குள்ளே சேர்ப்பேன். கச்சான் ஏற்கனவே இறக்கின கச்சானை சேர்த்தேன்னா இப்போ அடுத்ததாக கறிவேப்பிலையும் இதுக்குள்ளே சேர்ப்பேன். அடுத்த உள்ளி நான் அப்படியே கோதோடையே போடுறேன். நான் ஒரு கொஞ்சம் இடித்து போட்டு கோதோடையே அப்படியே போடுறேன். அப்போ தான் சுவையாக இருக்கும் என்பதற்காக. இதுவும் பொரிஞ்சிட்டுது. எல்லாமே 2 நிமிஷம் பொரிச்சா காணும். இல்லாட்டி கருகிடும். இப்போ இதையும் இறக்கிடும். இப்போ இதுவும் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் எல்லாமே மிக்சர் தேவையான எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன்.
இப்போ தனி மிளகாய் தூள் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா அந்த பொரிச்ச கடலைப்பருப்பு அதுகளுக்கு உப்புகள் போடாதபடியாக அதையும் சேர்த்து குழச்செடுத்தோம்னா எங்களுக்கு சூப்பரான ஹோம்மேட் மிக்சர் வந்து தயாராகிடும். நாங்களே வீட்டில் உடனுக்குடன் செய்து சாப்பிட ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், டேஸ்டியானதாகவும் இருக்கும். நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.